வணக்கம். எஸ்எஸ்சி 2024 கேட்ட கேள்வி. ஃபைண்ட் த வேல்யூ இஃப் பிளஸ் அண்ட் மைனஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். இன்டர்சேஞ்சுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் பிளஸ் வருதோ நம்ம எங்கெல்லாம் மைனஸ் போடணுமா, எங்கெல்லாம் மைனஸ் வருதோ நம்ம எங்கெல்லாம் பிளஸ் போடணுமா. அண்ட் மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். நமக்கு எங்கெல்லாம் இன்ட்டு வருதோ நம்ம எங்கெல்லாம் டிவிஷன் போடணும், நமக்கு எங்கெல்லாம் டிவிஷன் வருதோ நம்ம எங்கெல்லாம் இன்ட்டு போடணும். நம்ம இந்த மாதிரி சிம்பிளா மாத்தி இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மாத்தி எழுதிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 போட்டுக்கலாம். அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, நம்ம மைனஸ் வந்தா இங்க பிளஸ் போடணுமா. சரியா? அப்ப என்ன போடலாம்? பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்து 4 இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, என்ன போடணும்? டிவிஷன் வந்தா நம்ம மல்டிப்ளை போடணும், மல்டிப்ளை. அடுத்து 9 இருக்கு, அடுத்து இங்க பிளஸ் இருக்கு, என்ன போடணும்? பிளஸ்க்கு பதிலா மைனஸ் போடணுமா, மைனஸ். 80. அடுத்து இங்க இன்ட் இருக்கு, என்ன போடணும்? நம்ம டிவிஷன் போடணும், டிவிஷன் 10. இப்ப நம்ம இங்க பிளஸ் இன்ட் மைனஸ்லாம் இருக்கு, என்ன பண்ணணும்? நம்ம இதுல போர்ட் மாஸ் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பிராக்கெட், நமக்கு இதுல பிராக்கெட் இல்ல, அப்ப நம்ம அடுத்து டிவிஷன் பண்ணணும். டிவிஷன்னா இங்க நமக்கு 80 டிவிஷன் 10 இருக்கு. நம்ம 80ஓட 10 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 8 மட்டும் வரும். அப்ப நம்ம மிச்சம் இருக்குன்னா 5 பிளஸ் 4 இன்ட்டு 9 மைனஸ் 8. நம்ம அடுத்து பண்ண வேண்டியது மல்டிபிகேஷன். அப்ப நமக்கு 4 இன்ட்டு 9 வருது, 4 9 36 வருமா, 36. இங்க நமக்கு மைனஸ் 8 இருக்கு, இங்க நமக்கு 5 பிளஸ் இருக்கு. நம்ம அடுத்து பண்ண வேண்டியது அடிஷன் தான். நம்ம 36 கூட நம்ம 5 கூட்டும் போது நமக்கு 41 வருமா, 41. அடுத்து மைனஸ் 8 இருக்கு. நம்ம 41ல இருந்து 8 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் 33 வரும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 33. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே கண்டிஷன்ஸோட உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.